யார் அந்த குரு? கவுண்டமணிக்கு டைமிங் காமெடியை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? கவுண்டமணியின் புகழ்பெற்ற நகைச்சுவை வசனங்களை பயன்படுத்தாதவர்களே இருக்க முடியாது. அட்ரா சக்க, பெட்ரோமாஸ் லைட் தான் வேணுமா போன்ற வசனங்கள் எப்போதும் பிரபலம். இந்த வசனங்களுக்கு பின்னால உள்ள ரகசியத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமால நகைச்சுவைக்கு அப்படின்னு ஒரு தனி பாதையை உருவாக்குனவர் கவுண்டமணி. இவரோட டைமிங் சென்ஸ் மற்றும் நக்கலான வசனங்கள் எவராலும் அவ்வளவு எளிதில் ஈடுகட்ட முடியாதவை. பலரும் அவர் பேசுற வசனங்கள் இயக்குனரால் எழுதப்பட்டவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை வேறாக இருக்கிறது என்னன்னா, கவுண்டமணிக்கு யாராவது வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்வதை விட அவரே தன் வசனங்களை உருவாக்கினார் அப்படின்றதே உண்மை. திரையில் நாம் பார்க்கும் 90% நக்கல் வசனங்கள் ஸ்பாட்ல அவர் கை வரிசையில உருவானது. இயக்குனர் ஒரு சூழலை சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் தன் பாணியில் கவுண்டமணி வசனங்களை மாத்துவாரு. உதாரணமாக, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா போன்ற வசனங்கள் ஸ்கிரிப்ட்ல இருந்ததை விட அவர் பேசிய விதத்தால் தான் ஹிட் அடிச்சது. கவுண்டமணி சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகள் நாடகத்துறையில அனுபவம் பெற்றவர். அங்கதான் அவருக்கு இம்ப்ரவைசேஷன் எனப்படும் உடனுக்குடன் வசனங்களை உருவாக்கும் கலை வந்தது. ஒருமுறை நாடகத்துல நடிச்சப்போ எதிரே நடித்தவர் வசனத்தை மறக்க கவுண்டமணி அவரை நக்கல் செய்து பேசிய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைச்சது. அன்னையிலிருந்து மற்றவர்கள் பேசுவதை வைத்தே அவர்களை திருப்பி தாக்கும் கவுண்டர் கொடுக்கும் பாணியை அவர் வளர்த்து கொண்டதாலதான் கவுண்டமணியின் இந்த சுதந்திரமான போக்கை அனுமதித்த இயக்குநர்களுக்கு இதுல பெரும் பங்கு உண்டு. பாக்யராஜ் மற்றும் பாரதிராஜ் படங்கள்ல கவுண்டமணிக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. செந்தில் கவுண்டமணி காம்போ. இவங்களோட கூட்டணியில செந்தில் கொடுக்கும் ரியாக்ஷன்கள் தான் கவுண்டமணியை இன்னும் அதிக வசனங்களையே பேச தூண்டும். செந்திலோட அப்பாவித்தனமான கேள்விகளுக்கு கவுண்டமணி கொடுக்கும் பதிலடிதான் அந்த ரகசியம். கவுண்டமணிக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்க யாரும் கிடையாது. தன்னோட வாழ்நாள்ல அவர் சந்தித்த மனிதர்கள், நாடக மேடை அனுபவம் மற்றும் உலக அறிவு ஆகியவையே அவருக்கு வசனங்களை கற்றுக் கொடுத்தது. இன்றும் அவர் பேசும் பெத்தலனேனோ, அடிங்க பாரு நாராயணா போன்ற வார்த்தைகள் மக்கள் மனதுல நீங்கா இடம் பிடிப்பதற்கு காரணம் அவரோட அந்த தனித்துவமான மேதுமைதான்.